ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், அதாவது ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், எதுக்காக பண்ணணுன்றதை நம்ம ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அன் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், ஏஹெச்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் why we need to do AHU maintenance, AHU maintenance எதுக்காக பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் AHUல இருக்கிற முக்கியமான கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் ஏஹெச்ல என்னென்ன வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு சைட்டோட கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். ஸோ இது மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி. ஸோ இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் அன் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், அதாவது ஏஹெச்னா என்ன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஹெச்யூ இஸ் டு ஃபில்டர், ட்ரீட் அண்ட் சர்க்குலேட் தி கண்டிஷன் ஏர் இன்சைட் தி பில்டிங் ஆஸ் பர் தி ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த ஏஹெச்யூ என்ன பண்ணுது, இன்கமிங் அட்மாஸ்பிரிக் ஏரை ஃபில்டர் பண்ணி ட்ரீட் பண்ணி பில்டிங்குள்ள அனுப்புது. நம்மளுடைய தேவைக்கேற்ப, அதாவது கிளீனான கண்டிஷன்டான ஏரை நம்மளுக்கு கிடைக்குது ஆஸ் பர் தி ரெக்யர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஏஹெச்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளோயர் ஃபேன் இருக்கும், ஹீட்டிங் காயில் இல்லைனா கூலிங் காயில் இல்லைனா ரெண்டுமே கூட இருக்கும். அப்புறம் ஃபில்டர் ரேக் இருக்கு, அப்புறம் சவுண்ட் அட்டர்னேட்டர்ஸ் இருக்கு, அதாவது சைலன்சரு. அதுக்கப்புறம் ஹியூமிடிஃபிகேஷன் எக்யூப்மெண்ட் இருக்கும், அப்புறம் டேம்பர்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா? உள்ள எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு பெரிய ரெக்டாங்குலர் மெட்டல் பாக்ஸ்ன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இன்கமிங் ஏர் த்ரூ ஃபில்டர் மூலியமா கூலிங் காயிலுக்கு போய் அப்புறம் ப்ளோயர் மூலியமா உள்ள போகுது ஏர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா ஏர் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒன்றுன்றது சப்ளை டக்ட், ரூமுக்குள்ளே ஒரு கண்டிஷன் ஏர் அனுப்புகிற சப்ளை டக்ட் ஒன்றுன்றது. ஓகேங்களா? ரெண்டாவது ஃபேன் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, மூணாவது வைப்ரேஷன் ஐசோலேட்டர் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட்லாம், நாலாவது காயில் இருக்குது, ஹீட்டிங் இல்லைனா கூலிங் காயில் ரெண்டுமே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் கம்பார்ட்மெண்ட், இன்கமிங் ஏருக்கு வர ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கான கம்பார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ மிக்சடு ஆர் என்னது ரீசர்க்குலேட்டட் அவுட் சைடு ஏர் டக்ட் மிக்சடு இது வர ஏர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் இஸ் அன் ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட்னா என்னங்க? இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டாக்குமெண்ட் யூஸ்ட் as a reference when conducting preventive maintenance for air handling units. It contains list of specific procedures that need to be regularly followed by maintenance team in order to ensure it operates efficiently. AHU has various mechanical components that enable it to play the role of heat exchanger. ஸோ இந்த ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரிங்க, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கு, என்னென்ன நம்ம சரி பண்ணியிருக்கோம், என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்ட் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது அடுத்தடுத்த முறை பண்ணும்போது ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் அது ஒரு ரெஃபரன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட், இது மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, இதில் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் இருக்கும் ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரோட கைட்லைன் படி இது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி சைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜரை இது கிளீனாக ஃபாலோ பண்ணணும் அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போதான் இந்த ஆப்ரேஷன் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஏஹெச் எஃபிஷியன்ட்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் ஒரு டாக்குமெண்ட் அஸ் எ ரெஃபரன்ஸ், இது எப்படி எஃபிஷியன்ட்டாக ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கூட. ஓகேங்களா? இந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி. ஸோ இதில் நிறைய மெக்கானிக்கல் காம்பனன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மாதிரி தான் இது பிளே பண்ணுது ரோல். ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ள இருக்கிற ஹாட் ஏர் கூல் பண்ணி கொடுக்குது இல்லையா, அதனால ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட பேசிக் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். A centralized pump pushes cold or hot water through pipes or coils inside the air handling unit. A fan or blower generates pressure which takes air from the conditioned space and then heats or cools it in AHU. Afterward, it returns to the conditioned space. Air handling units are an integral part of centralized AC since it serves as a large heat exchanger between water and air.
This is very useful for large commercial establishments that need to be conditioned large volumes of air every day. So using water as a medium for cooling and heating is more efficient on larger scales. ஸோ இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன் இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ் பம்ப், அதாவது யூட்டிலிட்டி பிளாக் சில்லர் இருக்கிற ஏரியாவில் அவுட் சைட் பில்டிங் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பம்ப் மூலிமா வந்து கோல்டு இல்லைனா ஹாட் வாட்டர் வந்து த்ரூ பைப்ஸ் மூலிமா இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு வருது இன்கமிங், அதாவது காயிலுக்கு ஃபீட் ஆகும் காயிலுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேன் இந்த ப்ளோயர் என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட், அது வந்து ரன் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது. அந்த ப்ரெஷரால என்ன ஆகும்னா ஒரு இந்த கூலிங் இந்த பைப்லைன்ல இருக்கிற கோல்டு வாட்டர் இருக்குல்ல அதனுடைய கூலிங்கை அது எடுத்துக்குன்னு இது வந்து ரூமுக்கு வந்து த்ரூ டக்ட் மூலியமா, எந்த ரூம் நீங்க வந்து கூல் பண்ண போறீங்களோ அந்த ரூமுக்கு வந்து டக்ட் மூலியமா வந்து இது ஃபீட் ஆகும். ஸோ அது ஃபீட் ஆகி அங்க இருக்கிற மிக்ஸ் ஆகி அந்த ரிட்டர்ன் ஏர் திருப்பியும் வந்து இந்த ஏஹெச்சுக்கு ஃபீட் ஆகும். ஸோ இப்படியே வந்து சர்க்குலேஷன் நடந்துன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்க்கெல்லாம் இந்த ஏஹெச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இது போட்டே ஆகணும். இதுதான் வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரா வேலை செய்யும் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி கண்டிஷனிங் சிஸ்டத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் வந்து கூலிங் மீடியமாக யூஸ் பண்ணுறதால இது வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கெலாம் வந்து, அதாவது பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்க்கெலாம் வந்து இது ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, இந்த ஏஹெச் மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு 8 முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஃபெயிலியர் ரேட்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீசிங் ஓவரால் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எக்யூப்மெண்ட் வந்து சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரிப்பேர் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சைட்டு மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டும் அதிகமாகிடும் அதனால. ஓகேங்களா? ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, ஹையர் ரன்னிங் காஸ்ட் டியூ டு ப்ளோயர் மோட்டர் ஹேவிங் டு ஒர்க் ஹார்டர் டு ப்ளோ தி ஹேர் த்ரூ அன்மெயின்டைன் ஃபில்டர்ஸ் அண்ட் காயில்ஸ். ஸோ இந்த காயிலையும் ஃபில்டரும் நம்ம கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளோயர் மோட்டர் வந்து அதிகமான கரண்ட் எடுக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது எனர்ஜி கன்சம்ஷனும் அதனால அதிகமாகும், ப்ளோயர் மோட்டரும் அடி வாங்க போகுது. ஓகேங்களா? இது ரெண்டாவது காரணம். மூணாவதா பார்த்தீங்கன்னா, காயில்ஸ் cannot ஆப்ரேட் டு their பீக் எஃபிஷியன்சி, ஆப்ரேட்டிங் கண்டிஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ காயிலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய எஃபிஷியண்டா இருக்காது, காயிலோட ஆப்ரேஷனும் எஃபிஷியண்டா இருக்காத பட்சத்தில் இது வந்து பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். நாலாவதா பார்த்தீங்கன்னா, அடிஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் ஆக்குமெண்ட்ஸ் பிகாஸ் comfort levels are affected due to filters, coils, controls and valves not working as designed. ஸோ ஆக்குமெண்ட்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலும் இதனால கரெக்டாக நம்மளால கொடுக்க முடியாது, நினைச்ச நேரத்தில் கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது ஒரு கிளீனான ஏரையும் நம்ம கொடுக்க முடியாது, கண்ட்ரோலும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் உண்டாகும் மெயின்டெனன்ஸ் இல்லைனா. ஓகேங்களா? அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, ஸ்மெல்ஸ் அண்ட் ஜெனரல் இன்டர்னல் ஏர் குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் டர்ட்டி ஃபில்டர்ஸ், காயில்ஸ் அண்ட் ட்ரெயின் பேன்ஸ், ட்ரிப் ட்ரேஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஃபில்டர்ஸ், காயில்ஸ், இந்த ட்ரெயின் பேன்ஸ்லாம் கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஏர் குவாலிட்டி ப்ராப்ளம், அதாவது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் உள்ள உட்காந்து இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஆறாவதா பார்த்தீங்கன்னா, டேமேஜ் டு எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ் பிகமிங் contaminated from airborne dirt particles and dirty air is usually seen by dirty streaks. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன்ல இருந்து இருக்கும், த்ரோ ஆயின் இருக்கும் இல்லையா பில்டிங்குள்ள. ஸோ சீலிங் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா டர்ட் வந்து அதிகமாக படியும். ஓகேங்களா? சீலிங்லையும் வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக படிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கிளீன் ஏர் இல்லாதால. ஸோ அதுவும் ஒரு காரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபயர் ரிஸ்க் டியூ டு பில்டிங் அப் ஆஃப் பொட்டன்ஷியலி கம்பசபிள் மெட்டீரியல்ஸ் விதின் தி டக்டிங். ஸோ இதனால வந்து ஃபயர் ரிஸ்க்கும் இருக்கு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? The early operation and troubleshooting of issues will help maintain an efficient system. அதனால நம்ம வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எஃபிஷியண்டாக சிஸ்டத்தை வச்சுக்க முடியும். ஓவரால் காஸ்ட், அதாவது ஓவரால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இதனால பயங்கரமாக குறையும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போது ஹவு டு இன்ஸ்பெக்ட் தி கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ் டூரிங் அண்ட் ஏஹெச்யூ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த ஏஹெச்யூல இருக்கிற முக்கியமான கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம அடுத்ததை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹீட்டிங் அண்ட் கூலிங் காயில்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான காம்பனன்ட் வேர் தி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பிட்வீன் வாட்டர் அண்ட் ஏர் டேக்ஸ் பிளேஸ். அதாவது வாட்டருக்கும் ஏருக்கும் நடுவில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஏர் வந்து கூல் பண்றதுக்காக வாட்டர்ல இருக்கிற அந்த கூலிங்கை வந்து எடுத்துக்குது இந்த ஏர். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. டெம்பரேச்சர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தெர்மோஸ்டாட் செட்டிங் பண்ணீங்கன்னா இந்த ப்ளோயர் ஃபேன் ரன் ஆகும். ஸோ இந்த ஏர் வந்து அதுக்கேற்ற மாதிரி காயில் மேலே ஃப்ளோ ஆகும். ஸோ காயில் மேலே ஃபோர்ஸாக ஃப்ளோ ஆகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்டிங் மூலயமா
வந்து அந்தந்த ரூமுக்கு வந்து ஏர் ஃப்ளோ போகும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸுங்க. Coils are protected by filters as they remove unwanted material entering into the coil. Hence, check for any issues with the coils like dirt, dents, and signs of corrosion. Necessary cleaning of filters and check for damage such as tears and holes is required. If not cleaned, will decrease cooling, heating efficiency, and increase power consumption. Depending on air quality, these may need to be changed semi-annual, quarterly, or possibly even more frequently. ஸோ இது ஃபில்டர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த காயில்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுதுன்னா இது ஃபில்டரும் ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத அன்வான்ட் மெட்டீரியல்லாம் வந்து காயிலுக்குள்ளே என்டர் ஆகாமல் தடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயிலில் ஏதாவது டர்ட் இருக்கா இல்லை ஏதாவது கரோஷன் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ண போறீங்க. டர்ட்லாம் ஏதாவது டெபாசிட் ஆயிருக்கா அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணணும். ஃபில்டர்ஸை க்ளீன் பண்ணணும். அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஏதாவது ஹோல்ஸ் வந்துருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது கிராக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சரியாக க்ளீன் பண்ணலாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ கூலிங் வந்து கிடைக்காது, தேவையான கூலிங்கு, பவர் கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க. இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் கண்டிஷன் வந்து நல்லா இல்லை, ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம வந்து இந்த ஏஜ் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எவ்ரி மந்த் கூட ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லைன்னா நம்ம வந்து குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக. ஓகேங்களா? அடுத்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயருங்க. அதாவது ஃபேனுன்னு கூட இதை சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஹார்ட் ஆஃப் தி AHU that generate enough pressure to circulate the air between the conditioned space and the air handling unit. ஸோ இந்த ப்ளோயர்ஸாக வந்து ஏஹெச்சுக்கு வந்து ஒரு ஹார்ட் மாதிரி நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. ஏரும் உங்களுக்கு வந்து சர்க்குலேஷனுக்கு பில்டிங்குள்ளே போகாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த கண்டிஷன் ஸ்பேஸ்க்கும் ஏஹெச்சுக்கும் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கொடுக்கறதுக்கு தேவையான ப்ரெஷர் வந்து இந்த ஃபேனு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்னென்ன செக் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் எனி அன்யூஷுவல் நாய்ஸஸ், ஏதாவது அப்நார்மல் நாய்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்புறம் பேர்ன்ட் ஸ்மெல் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா எக்ஸசிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கான்னு பாருங்க. சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அன்யூஷுவல் நாய்ஸ்லாம் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஸான பெல்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பெல்ட்டை வந்து நீங்க செக் பண்ணுங்க, பெல்ட் மாத்தணுமா என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா a burnt smell can show the motor windings have a problem or that the belt is heating due to friction. ஸோ burnt smell வரதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று வந்து மோட்டர் வைண்டிங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹீட் ஆகினே இருக்கும். ஓகேங்களா? மோட்டர் நம்ம தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சு ஹீட் ஓவராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வைண்டிங்கை செக் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை கரண்ட் வந்து ஓவராக எடுக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை பேரிங் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இல்லைன்னா பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷனால வந்து ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஹீட் ஆகி மெல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட உங்களுக்கு வந்து பேர்னிங் ஸ்மெல்லு தெரியும். ஸோ அது இல்லாமல் எக்ஸசிவ் வைப்ரேஷன் வந்து ஏதாவது இருந்ததுன்னா ஃபேனில் கூட அது வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் ஏதாவது ஆயிருக்கும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு செக் பாயிண்ட்ஸ். அடுத்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேம்பர்ஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு கண்ட்ரோல் ஃப்ரெஷ் ஏர், எக்ஸாஸ்ட் ஏர், ரீசர்க்குலேட்டட் ஏர் ஆஃப் தி ஏர் கண்டிஷன் சிஸ்டம். ஸோ இந்த டேம்பர்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஏர் டெக்ல, எக்ஸாஸ்ட் ஏர் டெக்ல, ரீசர்க்குலேட்டட் ஏர்ல இது எல்லாத்துலேயுமே வந்து டேம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேம்பர்ஸை செக் பண்ணுறது. ஹென்ஸ் இட் இஸ் எசென்ஷியல் டு செக் ஆல் தி டேம்பர்ஸ் ஆர் ஒர்க்கிங் கரெக்ட்லி. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோஆர்டினேஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும் இந்த டேம்பர்ஸ். ஸோ அதனால இந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் தி BMS ஆப்ரேட்டர் அண்ட் தி சூப்பர்வைசர் இஸ் நீடட் டு செக் வெதர் தி டேம்பர்ஸ் மாடுலேட்ஸ் அக்கார்டிங் டு தி கமாண்ட் கிவன். ஸோ அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த டேம்பர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுதா, மாடுலேட் ஆகுதா அப்படின்றது நீங்கள் வந்து BMS ஆப்ரேட்டர் கூட உட்காந்து கோஆர்டினேட் பண்ணி இது செக் பண்ணிக்கணும் நீங்கள் மெயின்டெனன்ஸில். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமைசருங்க. இந்த எக்கனாமைசர் இஸ் எ சிஸ்டம் that introduces outside air to the system if the outside air temperature is lower than the return air and if the relative humidity is ideal. இந்த எக்கனாமைசர் பார்த்தீங்கன்னா RH அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஐடியலா இருக்கிற பட்சத்தில் ரிட்டர்ன் ஏரோட டெம்பரேச்சர் வந்து அவுட் சைட் ஏர் டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கிற பட்சத்தில் இது என்ன பண்ணும், அவுட் சைட் ஏரை வந்து பிரிமிசஸ் அதாவது பில்டிங்குள்ள இது வந்து புஷ் பண்ணி விடும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எனர்ஜி சேவிங் கிடைக்கும். அதனால தான் பேரே வந்து எக்கனாமைசர் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூசஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர்ஸ் டு அசஸ் அவுட் சைட் ஏர். இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, ஹியூமிடிட்டி சென்சார் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்கனாமைசர் வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சென்சார்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்வுங்க.
இது வந்து ஒரு மூவிங் காம்பனன்ட் நம்ம சொல்லலாம். தட் கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அண்ட் ஏர் இன்டு தி கூலிங் காயில். ஸோ இந்த கூலிங் காயிலுக்கு போகிற இந்த வாட்டரையும் ஏரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த வால்வை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? These are controlled and monitored on BMS, hence it needs the coordination with BMS operator to check whether the valves are modulating properly. இந்த வால்வ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ங்க. ஸோ இது ஒழுங்காக கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்றது நம்ம பிஎம்எஸ், அதாவது பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலிமா வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு பிஎம்எஸ் ஆப்ரேட்டரோட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி இந்த வால்வ்ஸ்லாம் கரெக்டாக மாடுலேட்டிங் ஆகுதா, கரெக்டாக கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த கிரிட்டிக்கல் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்ட்டுங்க. இது வந்து ஒரு மெட்டல் கான்டியூட்ஸ் தட் சர்வ் அஸ் ஏர் பேசேஜ் வேஸ் அண்ட் ஆர் கனெக்டட் டு தி ஏஹெச்யூ. ஸோ இந்த பில்டிங்குள்ள எந்த ஏரியாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிளீனான, அதாவது கண்டிஷன்டான ஏரை வந்து தேவைப்படுதோ அதை வந்து இந்த டக்ட் மூலிமா, ஏஹெச்யூலேருந்து இந்த டக்ட் மூலிமா தான் நம்ம அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி குறையும். அதை தான் இங்கே சொல்கிறோம் நம்ம. Because leaks greatly reduce the cooling heating efficiency of the system, it is important to check if the connection between the AHU and the ducts has leaks during the AHU inspections. ஸோ இந்த ஏஹெச்யூ டக்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல முக்கியமாக நீங்கள் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு எங்கன்னா ஜாயிண்ட் இருந்தால் கூட அங்கேயும் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத. ஸோ அதை என்ஷூர் பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லாமல் நம்மளுக்கு கூலிங் எஃபிஷியன்சி வந்து குறையும். ஸோ அதனால் உங்களுக்கு எனர்ஜி கன்சம்ஷனும் அதிகமாகும். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் வித் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸ். ஸோ இந்த ஏஹெச்யூல மோஸ்ட் காமனாக வர ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டர் இஷ்யூஸ் தான் வரும். ஸோ இது பார்த்தாவே தெரிஞ்சிடும். கிளாக்டு டர்ட்டி ஏர் ஃபில்டர்ஸ் கேன் அப்செக்ட் ஏர் ஃப்ளோ லீடிங் டு ரெடியூஸ் சிஸ்டம் எஃபிஷியன்சி அண்ட் போர் இன்டோர் ஏர் குவாலிட்டி. ஏர் குவாலிட்டி போராக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டஸ்ட் தான். ஸோ இந்த டஸ்ட் வந்து ஏர் ஃபில்டர் போய் செக் பண்ணாவே தெரிஞ்சுன்னா அதில் டஸ்ட் அக்குமுலேட் ஆயிருக்கான்னு. ஓகேங்களா? அதுவே ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் எஃபிஷியன்சி குறையறதுக்கு. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காயில் ஃபவுலிங். This involves the accumulation of dirt, dust and debris on the operator and condenser coils. This can decrease heat transfer efficiency resulting in poor performance. ஸோ அதே மாதிரி எப்படி ஃபில்டர்ஸில் வந்து டர்ட் அக்குமுலேட் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி குறையுதோ அதே மாதிரி தான் அந்த காயிலையும் வந்து உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் அக்குமுலேட் ஆச்சுன்னா ஃபுல்லாக டஸ்டே ஆயிருந்ததுன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது. அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃபிஷியன்சி குறையும், பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாயிடும். ஓகே. அடுத்து காமனான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் மால் ஃபங்க்ஷன் தாங்க. ஸோ இந்த ஃபேன் மோட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யலனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனே கிடைக்காது, ஏர் ஃப்ளோவே கம்மியாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ப்ளோயர் ஃபேனு சரியாக ஓடலை அப்படின்னா. அடுத்த காமனான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் அண்ட் புள்ளி ப்ராப்ளம்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா வான் அவுட் ஆர் மிஸ்அலைன் பெல்ட்ஸ் அண்ட் புல்லிஸ் கேன் காஸ் எக்ஸசிவ் நாய்ஸ், ரெடியூஸ்ட் ஏர் ஃப்ளோ அண்ட் இன்க்ரீஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன். பெல்ட் வந்து வான் அவுட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வந்து மிஸ்அலைன் ஆயிருக்கும் புள்ளிக்கும் பெல்ட்டுக்கும். இதுமாரி ஆகிற பட்சத்தில் எக்ஸசிவ் நாய்ஸ் வரும். நாய்ஸ் தேவையில்லாமல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும், ஏர் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும், எனர்ஜி கன்சம்ஷனும் வந்து அதிகமாகிடும். நாலாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அண்ட் டக்ட் ஒர்க் இஷ்யூஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆர் புவர் சீல்டு டக்ட் ஒர்க் கேன் லீட் டு ஏர் லீக்ஸ், டிக்ரீஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தாங்க. லீக்கேஜஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் தான் ஆகும், ஏர் லீக் அதிகமாகுது இல்லையா, அதனால. ஓகேங்களா? ஸோ இதனால இன்எஃபிஷியன்ட் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக இருக்காது, டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்காக நடக்காது, அங்கங்கே லீக்கேஜ் ஆகி சீலிங் ஒழுங்காக பண்ணாமல் இருந்ததுன்னா. ஓகேங்களா? டக்ட் ஒர்க் வந்து அங்கங்கே ஜாயிண்ட்ல வந்து ப்ராப்பராக சீல் பண்ணிடுறோம், இல்லை டேமேஜ் ஆயிருக்கான்றத வந்து நம்ம பார்க்கணும். அஞ்சாவது காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியரும் நடக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்து ஃபால்ட் ஆகுது, அப்புறம் தெர்மோஸ்டாட் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைன்னா வந்து கண்ட்ரோல் பேனல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காரணம். இதெல்லாம் கூட நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும் முக்கியமானது. ஓகே. ஸோ ஏஹெச்ல எதெல்லாம் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ், அது எப்படி செக் பண்ணணும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஏஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஜென்ரிக் பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து எது இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இன்டேக் பிளீனம், ஜென்ரல் டக்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டர்ஸ், ஏஹெச் ஃப்ரேமு, கேசிங், அப்புறம் டேம்பர்ஸு, மிக்சிங் பாக்ஸு, ஃபில்டர்ஸு, ஃப்ராஸ்ட் காயிலு, அப்புறம் ப்ளோயர் ஃபேனு, மோட்டரு, வைப்ரேஷன் மவுண்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐசோலேட்டர்ஸ், எமர்ஜென்சி ஸ்டாப்பு, அப்புறம் கூலிங் காயில், ஹீட்டிங் காயில், கண்டன்சேட் ட்ரே அண்ட் பைப் ஒர்க்கு, அப்புறம் எலக்ட்ரிக் ஹீட்டரு, ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, தெர்மல் வீல் இருந்துன்னா அது, கண்ட்ரோல் வால்வ்ஸு, ஆக்சுவேட்டர்ஸு, அப்புறம் ப்ரெஷர் சென்சார்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் சென்சார்ஸ் இருக்கும், தெர்மோஸ்டாட் இருக்கும், CO2 சென்சார் இருக்கும், வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது VFD,
அதுக்கப்புறம் ஹேர் ஹேண்ட்லிங் கண்ட்ரோல் பேனல் இருக்கும், அப்புறம் டெர்மினல் டிவைஸ்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோ காம்பனன்ஸ் இருக்குது. இது மொத்தமாக நீங்கள் உங்கள் செக்லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணி செக்லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்காவாக ஏஹெச் வேலை செய்ய போகுது. எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். மேனேஜ்மெண்ட்டும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ ஏஹெச்யூல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதில் எது இதெல்லாம் கிரிட்டிக்கல், அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஏஹெச்யூ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி டிசைட் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேனுஃபேக்சரோட கைட்லைன்ஸ் இல்லை ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாவது என்வரன்மெண்டல் கண்டிஷனும் நம்ம எடுத்துக்கலாம் கணக்கில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளே ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணலாம். எதெல்லாம் வந்து வீக்லி பண்ணணும், எதெல்லாம் மந்த்லி பண்ணணும், எது வந்து ஆஃப் இயர்லி பண்ணணும், எது இயர்லி பண்ணணும், எது வந்து 2 years பண்ணணும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிசைன் ரெக்கமெண்ட் ஏஹெச் இன்ஸ்டால் பண்ண பிறகு அவங்களோட டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் டேட்டாவை எடுத்து வச்சுக்கின்னு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அதை செக் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கா, ஏதாவது எஃபிஷியன்சி அது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எஃபிஷியன்ட்டா ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலரா பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சாம்பிள் செக் லிஸ்ட்டை ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா, ஏற்கனவே ரெடி பண்ணது தான், அது உங்களுக்கு வந்து இப்போ வந்து காமிக்க போறேன் அந்த லிஸ்ட்டை. ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. உங்க சைட் ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க மாற்றி அமைச்சிக்கலாம். உங்க அந்த ஏஜ் எந்த மேக்கோ அது அவங்க கொடுத்த கைட்லைனை கூட நீங்க ரெஃபரன்ஸா வச்சு எதாவது மாத்திக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பேசிக்கா ஒரு செக் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க அந்த செக் லிஸ்ட்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பிள் வீக்லி இன்ஸ்பெக்ஷன் செக் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஆக்டிவிட்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் தான். செக் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் அண்ட் ரிவ்யூ தி யூனிட் ஃபார் எனி சேஞ்சஸ் இன் ஆப்ரேட்டிங் கண்டிஷன். ஸோ ஆப்ரேஷன் கண்டிஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கா அப்படின்றது. இப்போ ஏதாவது இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஓஎம் ரெக்கமெண்டேஷனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் தான். அதுவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் ஃபார் எனி அன்யூஷுவல் நாய்ஸஸ். ஓகேங்களா, ஏதாவது அன்யூஷுவலா வந்து அப்நார்மல் நாய்ஸ் இருக்கான்றத நம்ம செக் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, இந்த வீக்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்ல. ஓகேங்களா, மூணாவதா பாத்தீங்கன்னா செட் பாயிண்ட் செக் பண்ணணும். Visually inspect the temperature setting to ensure as per the design operational needs. So operational need படி டிசைன் படி வந்து டெம்பரேச்சர் செட்டிங் வந்து நம்ம இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த டெம்பரேச்சர் செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவையில்லாம ரொம்ப ஓவர் கூலிங்கா ஆனாலும் எனர்ஜி வேஸ்ட், அதிகமா ஆனாலும் டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஸோ அடுத்த மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்ல என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸை முதல்ல வந்து செக் பண்ணுங்க. அதுல வந்து ஏதாவது டஸ்ட் இருக்கா, டெப்ரிஸ் இருக்கா, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, மாய்ஸ்டர் இருக்கா, இல்ல ஸ்மெல்ஸ் ஏதாவது இருக்கா, ஸ்மெல் ஏதாவது வருதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். சப்போஸ் ஸ்மெல் வருது, ஏதாவது மாய்ஸ்டர் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபில்டரை கூட ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து நீங்க செக் பண்றது ஃபில்டர் ஃப்ரேம்ஸ் செக் பண்ணணும். ஃபில்டர் ஃப்ரேம், அந்த ரெயில் ஏதாவது கண்டாமினேட் ஆயிருக்கா, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, கரோஷன் ஏதாவது இருக்கா, டேமேஜ் ஏதாவது ஆயிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதை கிளீன் பண்ணி பாருங்க, இல்லைன்னா தேவைன்னா மாற்ற வேண்டியதுதான். ஓகே, ஸோ மூணாவதா ஃபில்டர்ஸ்ல செக் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் வந்து நீங்க எடுக்கணும் ரீடிங். அதாவது ஃபில்டர்ஸ்க்கு அக்ராஸா வந்து என்ன ப்ரெஷர் இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் இருந்துன்னு வச்சுங்க, எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஓஎமோட ரெக்கமெண்டேஷன் செக் பண்ணுங்க, எவ்வளவு மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்றத. அது அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு மேல கண்டிப்பா நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி பாருங்க. கிளீன் பண்ணியும் வந்து வரல ப்ரெஷர் அப்படின்னா நீங்க ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ஓகே, நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயினரை செக் பண்ணணும். ரிமூவ் ஸ்ட்ரெயினர் மெஷ், இன்ஸ்பெக்ட் ஃபார் கண்டாமினேஷன், ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ், கரோஷன் அண்ட் டேமேஜ். ஓகேங்களா, ஸ்ட்ரெயினர் ரிமூவ் பண்ணி பாருங்க, அதுல ஏதாவது கண்டாமினேட் ஆயிருக்கா, ஏதாவது கரோஷன் இருக்கா, ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, ஓகேங்களா, ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா. ஓகேங்களா, இதெல்லாம் செக் பண்ணி அதை கிளீன் பண்ணி போட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா குவார்டர்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்ல இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவலா வந்து நீங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கிளீனினஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டாவது ஃபேன் மோட்டர் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பெல்ட் பண்ணணும். பெல்ட் அண்ட் புள்ளி டென்ஷனை வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து மேனுஃபேக்சர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கா டென்ஷனு அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அதுல ஏதாவது வேர் அண்ட் டேர் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க. அடுத்தது மோட்டர் பேரிங்ஸ் செக் பண்ணணும். ஏதாவது வைப்ரேஷன் இருக்கான்றது நீங்க பார்த்தாவே தெரியும். வைப்ரேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நாய்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, இல்ல ஓவர் ஹீட்டிங் ஆகுதான்னு பாருங்க. அந்த இடத்துல தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்படின்ற பேரிங் வந்து ஓவர் ஹீட் ஆகுதுன்னா லூப்ரிகேஷன் கூட பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லைன்ல வர சில் வாட்டரோட சாம்பிள் கூட நீங்க எடுத்து பார்த்து வாட்டர் குவாலிட்டி செக் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா, வெளியில லேப்ல. ஓகே, அது ஆஸ் பர் டிசைன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டாமினேஷன் ஏதாவது இருக்கா, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, கரோஷன் ஆயிருக்கா, லீக்கேஜ் ஆயிருக்கா அண்ட் டேமேஜ் ஆயிருக்கான்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூலிங் காயில அதே மாதிரி ஏதாவது கண்டாமினேஷன் ஆயிருக்கா, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, கரோஷன் ஆயிருக்கா, லீக்கேஜ் டேமேஜ் இதே மாதிரி செக் பண்ணணும். இது எவாபரேட்டர்லாம் இது வராது, சில்லருக்கு வராது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு.
measure the differential pressure across all filters within the unit with the calibrated instrument and cross reference with the BMS, adjust setting if difference noted. ஓகேங்களா, ஒரு கேலிபிரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் வந்து இது வந்து டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் அக்ராஸ் ஃபில்டர்ஸ் நீங்க செக் பண்ணாத, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்புறம் பிஎம்எஸ்ல நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க, அதே மாதிரி இருக்கா, அந்த ரீடிங் இந்த ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இல்லைன்னா செட்டிங் ஏதாவது செக் பண்ணுங்க, செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, அதே நேரத்தில் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் வந்து லிமிட்டோட எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். கிளீன் பண்ணி பாருங்க, இல்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து அட்டர்னேட்டரை நம்ம செக் பண்ணணும். அதுல வந்து விஷுவலா இன்ஸ்பெக்ட் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி ஃபார் கண்டாமினேஷன், ஃபாரின் ஆப்ஜெக்ட், கரோஷன், டேமேஜ் அண்ட் வேர் அண்ட் டேர். இஃப் எனி அப்நார்மாலிட்டி டேக் நெசசரி ரெமெடியல் ஆக்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த அட்டர்னேட்டர்ல ஏதாவது இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ஏதாவது கண்டாமினேட் ஆயிருக்கா, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, கரோஷன் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம நார்மலா பாக்குற மாதிரி அதை பார்த்தா தெரிஞ்சிடும். விஷுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஏர் மிக்சிங் பாக்ஸும் அதே மாதிரி விஷுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஏதாவது கரோஷன் டேமேஜ் இருக்கா, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் எல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பாருங்க. அடுத்தது வந்து அந்த ஏர் மிக்சிங் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேம்பர் பிளேட்ஸை வந்து நீங்க வந்து மூவ் பண்ணி பாருங்க, அதுல ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, இல்ல அப்செக்ஷன் ஃப்ரீயா மூவ் ஆகுதான்னு பாருங்க. ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா அப்படின்றது ஸ்மூத்தா மூவ் ஆகணும். அதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தாலும் நீங்க வந்து அதை அதுக்கான ரியாக்ஷனை எடுத்தாகணும். ஓகே, அதே மாதிரி அந்த ஏர் மிக்சிங் பாக்ஸ்ல டேம்பர் இருக்கும், அதனுடைய பேரிங்ஸ் அந்த லிங்கேஜ் இருக்குல்ல, அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றது பாருங்க. அதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தாலும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் ஆஸ் பர் OEM ரெக்கமெண்டேஷன். அடுத்தது ஃபேனோட இம்ப்ளரை செக் பண்ணுங்க, அது வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்க. மேனுவலா வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்க, ஐசோலேட் பண்ணிட்டு பவரை, அதுல ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா, அப்நார்மாலிட்டி இருந்தா கூட நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்தது ஃபேனோட மோட்டரை நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதனுடைய மவுண்டிங்ஸ் எப்படி இருக்கு, பிராக்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது வேர் அண்ட் டேர் இருக்கான்னு பாருங்க. குவான்டா இருந்தா கூட நீங்க அது வந்து செக் பண்ணணும். அதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தாலும் நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபேன் மோட்டரோட அலைன்மெண்ட் செக் பண்ணுங்க, மோட்டருக்கும் ஷாஃப்ட்டுக்கும். ஓகேங்களா, அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்றது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இம்ப்ளர்லயே, ஃபேன் இம்ப்ளர்லயே பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ் அலைன்மெண்ட் ஆயிருக்கலாம், இல்ல இம்பேலன்ஸ் ஆயிருக்கலாம். ஓகேங்களா, வைப்ரேஷன் ஏதாவது இருக்கா பாருங்க, ஏதாவது கண்டாமினேஷன் கூட இருக்கலாம், கரோஷன் ஆயிருக்கலாம், ஏதாவது டேமேஜ் இருக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க பக்காவா இந்த ஃபேன் மோட்டரை பாத்துருங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் வால்ஸை நம்ம செக் பண்ண வேண்டியது, விஷுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுல ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, கண்டாமினேஷன் ஆயிருக்கா, கரோட் ஆயிருக்கா அப்படின்றது. அடுத்தது ஆக்டிவேட்டர் அதே மாதிரி செக் பண்ணணும், அது வந்து ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கா, ஏதோ டேமேஜஸ் இருக்கா, கண்டாமினேட் ஆயிருக்கா, கரோட் ஆயிருக்கா அப்படின்றது. வயரிங் கனெக்ஷனும் நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா, அது கரெக்டா இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அடுத்தது டெம்பரேச்சர் சென்சாரும் நீங்க விஷுவலா செக் பண்ணுங்க, கிளீனா இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா, கரோட் ஆயிருக்கா அப்படின்றத, வயரிங்கும் நல்லா இருக்கா அப்படின்றது நீங்க செக் பண்ணீங்க. அதே மாதிரி ஹியூமிடிட்டி சென்சாரும் செக் பண்ணுங்க, ப்ரெஷர் சென்சாரும் செக் பண்ணுங்க. இந்த எல்லா சென்சாரும் பார்த்தீங்கன்னா கிளீனா இருக்கணும், எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது, கரோட் ஆயிருக்கூடாது. அப்புறம் வந்து வயரிங் வந்து கனெக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணீங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல்ல செக் பண்ணும்போது விஷுவலா செக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்னலும் எக்ஸ்டர்னலும் வந்து கிளீனா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு கூட பாருங்க, கரோட் ஆயிருக்கான்னு பாருங்க, கண்டமினேட் ஆயிருக்கா பாருங்க, வயரிங் கனெக்ஷன்லாம் எல்லாம் டைட்னஸ் செக் பண்ணுங்க. ஓகேங்களா, கண்ட்ரோல் பேனல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப் இயர்லி செக் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ 16வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் டக்டிங் வந்து செக் பண்ணுங்க. ஃப்ரெஷ் ஏர் டக்ட் இருக்குல்ல, அதை வந்து செக் பண்ணும்போது விஷுவலா பாருங்க, ஃப்ரீயா கிளியரா இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஃபிளெக்சிபிள் கனெக்ஷன்லாம் செக் பண்ணுங்க, ப்ளீனத்தில் குட் கண்டிஷன்ல இருக்கான்னு. அப்புறம் இன்சுலேஷன்ல வந்து செக் பண்ணுங்க, விஷுவலா வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு, ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, ஏதாவது வந்து வேர் அவுட் ஆயிருக்கா, வான் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது கூட செக் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ரீசர்க்குலேஷன் ஏர் டக்டிங் கூட செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ இருக்கா, ஏர் கிளியரா இருக்கா, கனெக்ஷன் ஃபிளெக்சிபிள் கனெக்ஷன்லாம் கரெக்டா இருக்கா, அப்படி குட் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க. லீக்கேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்புறம் சப்ளை ஏர் டக்டிங் வந்து பாருங்க, அதே மாதிரி அதுலயும் கிளியரா இருக்கா அப்படின்றது விஷுவலா பாருங்க. ஏதாவது டேமேஜஸ் தெரியுதா, கண்ணுக்கு ஏதாவது கேப் தெரியுதா, இல்லை ஏதாவது லீக்கேஜஸ் தெரியுதா அப்படின்றத பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்ட்டு ஆஃப் இயர்லி செக் பாயிண்ட்ல. ஸோ அடுத்ததான் நம்ம இயர்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷுவலா செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்டேக் லூயரை செக் பண்ணுங்க. இன்லெட் ஏர் வருது இல்லையா, அந்த இடத்துல இருக்க லூயரை செக் பண்ணுங்க. விஷுவலா செக் பண்ணுங்க, ஏதாவது கண்டமினேட் ஆயிருக்கா, ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, கரோஷன் இருக்கா, டேமேஜ் இருக்கா, ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் நீங்க வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் லூயரும் செக் பண்ணுங்க, ஏதாவது கண்டமினேட் ஆயிருக்கா, கிளீனா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும், கரோஷன் ஆயிருக்கா, டேமேஜ் ஆயிருக்கான்றது. அப்புறம் ஏஹெச் யூனிட்லயும் அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூஸும் போல்ட்டும் வந்து டைட்டா இருக்கான்றது பாருங்க. தேவையில்லாத வைப்ரேஷன் எங்க வருதுன்னு நமக்கு தெரியாம யோசிச்சுன்னு இருக்கோம். ஸோ இந்த எல்லா ஸ்க்ரூஸும் செக் பண்ணுங்க. ஓகேங்களா, அது டைட்டா இருக்கா அப்படின்றது. அப்புறம் யூனிட் டோர் சீல்ஸும் செக் பண்ணுங்க, ஏதாவது கண்டாமினேட் ஆயிருக்கா, கரோஷன் ஆயிருக்கா, டேமேஜ் ஆயிருக்கா, லீக்கேஜ் ஆயிருக்கா அப்படின்றது. அப்புறம் செக்ஷன், அடுத்த யூனிட் செக்ஷன் சீல்லாம் இருக்கும், அந்த சீல் கூட எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அப்புறம் கேசிங்கை செக் பண்ணுங்க, ஏதாவது மாய்ஸ்சர் கண்டன்சேஷன்லாம் அதுல டெவலப் ஆயிருக்கா அப்படின்றத கேசிங்ல செக் பண்ணுங்க.
அப்புறம் மோட்டரோட பெல்ட் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா இயர்லியில வந்து இது வரைக்கும் பார்த்தலாம் இன்ஸ்பெக்ஷன். இயர்லியில வந்து சப்போஸ் ஒரு வருஷமா வந்து பெல்ட்டே மாத்தல நல்லா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் பெல்ட்டை கண்டிப்பா வந்து நீங்க மாத்தி ஆகணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது. ஓகேங்களா? அடுத்த இன்ஸ்பெக்ஷன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் நீங்க செக் பண்ணீங்க முக்கியமா. ஓகேங்க, ஃபேன் மோட்டரோட எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், டெர்மினல் கனெக்ஷன், கண்ட்ரோல் பேனல் இருந்து மோட்டர் போற வயர், அங்க கண்ட்ரோல் பேனலையும் செக் பண்ண மோட்டர் போற வயர், மோட்டர் டெர்மினலையும் செக் பண்ணுங்க டைட்னஸ். ஓகேங்களா? அப்புறம் ஃபேன் மோட்டர் டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணா லோட்ல ரன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படின்னு பாருங்க. அந்த கரண்ட் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நேம் பிளேட் டேட்டா, அதாவது மோட்டரோட நேம் பிளேட் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்களோ மோட்டர் கரண்ட், அந்த கரண்ட் எடுக்குதா அப்படின்றத என்ஷூர் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குல்ல, அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி சேஃப்டி சுவிட்சஸும் வந்து எல்லா சேஃப்டி சுவிட்சும் கொடுத்துருப்பாங்க, லிமிட் சுவிட்ச் அது நிறைய கொடுத்துருப்பாங்க, கட் ஆஃப் டிவைஸ் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க, அது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் இம்ப்ளரை வந்து நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேனு, பிளேடு, இம்ப்ளர் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும். ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது கிளீன் ஆகிடும். ரெண்டாவது ஏதாவது ரஸ்ட் இருக்கான்னு பாருங்க, ரஸ்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்க ஷாப்ல. ஓகே, ஏதாவது ரீகோட்டிங் பண்ணா கூட தேவைன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த சாம்பிள் செக்லிஸ்ட். ஸோ அந்த சைட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஓஇஎம் ரெக்கமெண்டேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் ஃப்ரீக்வன்சியை. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.